ஷண்முகம் பண்ணி சீரியலில் இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அறிவழகன் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அதே கோயிலில் தான் வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷண்முகமும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. குருக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அறிவழகன் என்ன சாமி என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா நீ புதுசாக இருக்கே ஊருக்கு? ஊருக்கு நான் ரொம்பவே பழைய ஆள் தான். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நான் வந்திருக்கேன். யார் என்ன ஒன்றும் எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பையனை கூட நான் அடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? எந்த வயசில் இருக்கிறப்ப அடிச்ச? அது ஒரு 15, 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? யார் பையன் நீ? போஸ்ட் மாஸ்டரோட பையங்கிற மாதிரி சொன்னோன்னே, அறிவழகன்னா ஓகே ஓகே எப்புட்றா இருக்க? உங்கள் அப்பாவுக்கு வந்து சென்னையில் வந்து உத்தியோகம் கிடச்சிச்சின்னு கேள்விப்பட்டனே. ஆமாம், இப்பயும் எங்கள் அப்பா சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் நான் தான் வந்து வேலைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் தான் வேலை பார்ப்பேன்னு வம்படியாக வந்திருக்கேன். சரி சரி வா வா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யார்கிட்டையும் வந்து சண்டைக்குன்னெலாம் போகவே கூடாது சரியாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது, சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பேங்கிற மாதிரி அப்படியே வந்து பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வந்துடுறாங்க. நம்ம சண்முகம் வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்ததுனால அப்படியே வந்து வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரத்னா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன ரத்னா எப்படி இருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி செல்ல பேரை வச்சு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல என்னடா வேணும் தானே கூப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது, இது யார்? என்னோட தங்கச்சி. ஓ அப்போனா வந்து இனிமேட்டு இவ பேர் வந்து தகர டப்பான்னு கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்கனியை பார்த்து வந்து கூப்பிட்றாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கியா? எங்கள் அக்கா வம்பிழுத்துக்கிட்டு இருக்க, என்ன வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட வேக வேகமாக போய் வந்து, அண்ணன் என்னையும் ரத்னாக்காவையும் ஒரு பையன் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். யார் இல்லை உன் வயசு பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரத்னா வயசு பையன் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்துடுறாங்க. அந்த இடத்துல யார் இல்லை நீ என் தங்கச்சியை பார்த்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? எங்கள் அண்ணன் வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டல, இப்போ என் அண்ணன் வந்துட்டாரு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வெள்ளைக்காக்கா எப்படி இல்லை இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மம்முட்டியா நீ எப்படியா இருக்கேன்னு சொல்லி அப்படியே வந்து மாறி மாறி ஹக் பண்ணுறாங்க. வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னது தெரிஞ்சவங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேங்கிற மாதிரி சொல்லும்போது, இவரா நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்பா வந்து சென்னையில் தான் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து வேலைக்காக வந்து ரத்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து வாத்தியாராக வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, நம்ம இடத்துல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா? ரொம்பவே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் இவன்? எப்படி இவங்களுக்கெல்லாம் பழக்கம்? நான் சின்ன வயசுலேயே வந்து ரத்னாவுக்கு வந்து காதல் கடிதம் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்படியா? அப்படி என்னதான் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏ தகரடப்பா அதெல்லாம் நீ கேட்கலாமா? பாருண்ணே எப்போ பார்த்தாலும் இவர் இப்படியே கூப்பிடுறாரு. அவன் இப்படி கூப்பிட்டானா நீ வேற மாதிரி கூப்பிடு. இவன் காதல் கடிதம் எழுதி கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சோன்னே நான் புரட்டி புரட்டி இவனை அடித்தேன். ஏய் என்ன? நான் வந்து அடிவாங்கின கதையெல்லாம் நீ சொல்லுவியா? ஏய் தங்கச்சி வந்து கேட்குறாள்ல அப்படி இருக்கும்போது, என்ன சொல்லட்டா செஞ்சு காட்டுட்டா? இல்லைப்பா நீ சொல்லியே காட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்ன வயசில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. நம்ம சண்முகம் மட்டும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வராங்க. நம்ம ரத்னா அப்புறம் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எனக்கு ஒருத்தன் வந்து காதல் கடிதம் வந்து எழுதி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது, யார் இல்லை அது? அது அறிவழகன். ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி சின்ன வயசுலேயே வந்து நம்ம சண்முகம் வந்து டிஷிம் டிஷிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பரிசு தாம்மா இன்னமும் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி நெத்தியை வந்து காட்டுறாங்க. நம்ம அறிவழகன் நான் வந்து கையெழுத்து வந்து போட்டது தான் அப்படின்னு சொல்லி பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசம்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து சிரிச்ச முகமாக பேசும்போது, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த காதல் கடிதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் வேணாம் விடுங்க. அவன் மறந்துருப்பான். என்னது மறந்துருப்பானாவா? அது எவ்வளோ பெரிய கவிதையெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் தெரியுமா? சரி கேட்கலாமா? சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, அன்பே என் ரத்னா, நான் உன்னை எப்படி தெரியுமா வந்து வர்ணிக்க போகிறேன்? எனக்கு கல்லம் மிட்டாய்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த கல்லம் மிட்டாய் மாதிரியே நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சாப்பாடு பொருளாக எழுதி வைக்கிறாங்க. எனக்கு அதிர்ஷ்டம் வந்து அளவில்லா ஆனந்தம் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் உன்னோட வட்ட முகத்தை பார்த்தா எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சாப்பாடு ஐட்டத்தான் வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தேங்காய் மிட்டாய் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் உனக்கு தின்பண்டம் பிடிக்கும் தான், ஆனால் காதல் கடிதத்தில் தின்பண்டத்தோட சேர்த்து வச்சு எழுதியிருக்க பற்றியா வேற லெவல் போ நீ எல்லாம். ஆமாம் எனக்கு அந்த வயசில் வந்து என்ன தெரியும்? சாப்பிட்றது என்னென்ன பிடிக்கும் தான் தெரியும். அதை வச்சு தானே எழுத முடியும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் தனியாக இருக்கியா? ஃபேமிலியோட வந்திருக்கியா? ஃபேமிலியோட தான் வரணும்னு ஆசை. என்ன பண்ணுறதுன்னு ரத்னா முன்னாடி வந்து கண்ணடிச்சே வந்து பேசுகிறாங்க. சண்முகலேருந்து யாரும் இதை வந்து கவனிக்கல போல இருக்கு. என்ன சொல்கிற? அப்பா அம்மா எப்பயாவது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேபி வரலாம். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு லீவு கிடைக்கும். 2 நாள் கூட இருப்பாங்க. அப்புறம் சாப்பாடுக்கலாம் இங்கே எங்கேயாவது வந்து சாப்பிட வேண்டியதான்.
நீ எதுக்கும் கஷ்டப்படாத, சாப்பாடுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வந்துரு, நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா எப்பயாவது வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அறிவழகன். ஆமாம்ல, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அறிவழகன் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன அவன் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட போகிறானே சாப்பாட்டுக்குன்னா, ஏன்னா வெளியில் வந்து சாப்பிட்றவன வீட்டு சாப்பாடுனா ஓடி வந்துடுவான்ல. ஏம்மா வரட்டுமா, சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது? ஆனால் எல்லாரும் முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து கேட்டிருக்க, அவன் காதல் கடிதம் எழுதுனது எல்லாத்தையும் வந்து செல்லக்கனி முன்னாடியே வந்து சொல்லிட்டான். எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? என்னம்மா இதெல்லாம் பார்த்தா காமெடியாக தானே தெரியுது. ஆமாம் ரத்னா, சைல்டுஹுட் டேஸ்லாம் வந்து நினச்சி பார்க்குறதெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு வரமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பரணிலேருந்து எல்லாரும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சவுந்தரபாண்டி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னல நீ ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் வந்து யோசிக்கிற? என் பையன் மேலே எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது. இல்லாட்டி அவன் என்னை தூக்கி வந்து உள்ளே வச்சுருப்பான்ல. சரியில்ல, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எசக்கியும் நம்ம முத்துப்பாண்டியும் பிரிக்க வேண்டியதானே. பிரிக்கணும், அதுக்காக தானே நான் இங்கே இருக்கேன். பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.